அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் கனவுவெளி நாடகக் குழுவும் இணைந்து வழங்கும் கல்வி மற்றும் நாடக பயன்பாட்டுக்கு முகமுடி தயாரித்தல் குறித்து 7 நாள் சிறப்பு கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நேற்றைய நிகழ்வின் யூடியூப் பதிவும் பின்னூட்ட படிவமும் 7வது நாளில், அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமக்கு பேப்பர் கட்டிங் பற்றி திரு ஜெகன் அவர்கள் வகுப்பு எடுப்பார். திரு ஜெகன் அவர்களிடம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி மேடம். தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகமும் அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின் இதழும் கனவுவெளி நாடக குழுவும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று பேப்பர் கட்டிங் வகுப்புக்கு வரும் முன் வகுப்புக்கு தேவையான பொருட்கள் A4 சைஸ் பேப்பர், கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 கலர் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. சிசர் கண்டிப்பா வேணும். சிசர்ஸ், கட்டர், கொஞ்சம் சேஃப்டியான கட்டர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பென்சில், எரேசர், ஸ்கேல், இதெல்லாம் முக்கியமா தேவையானது. சரிங்களா? அதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. கூட உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களால செய்ய முடியுமோ செய்யுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து நீங்க திரும்பவும் செய்யலாம். சரிங்களா? இப்போ பேப்பர் கட்டிங் பத்தி நம்ம சொல்ல போறோம். பேப்பர் கட்டிங் வந்து முதல்ல பேப்பர் வந்து உருவான நாடு வந்து சைனா. சரிங்களா? கொரோனா மட்டும் இல்ல, பேப்பர் கட்டிங்ல அவங்க தான் சிறந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கலை வடிவம் இருக்கு. அவங்களோட தொன்மையான கலையும் கூட இந்த பேப்பர் கட்டிங் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர் கட்டிங் வந்து ரெட் கலர் பேப்பர்ல தான் அவங்க கட் பண்ணுவாங்க. அது பேர் வந்து ஸ்டென்சில்ல பண்ணுவாங்க. ஸ்டென்சில்னாக்கா வடிவம் வந்து உள்ள கேப் இருக்கும். எல்லா வடிவம் போட்டுட்டு அதுல கேப் எடுத்துருவாங்க. அதை நான் உங்களுக்கு மாடல் பண்ணுவோம். அது வந்து ஜெயின்சின்னு சொல்றாங்க. ஜெயின்சினா அந்த பேப்பர் கட்டிங்க்கு சைனாவில் சொல்ற பேர் வந்து ஜெயின்சி. ரைட்டுங்களா? அது வந்து எந்த வசந்த கால விழா கொண்டாடக்குள்ளதான் அதை கட் பண்றாங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடக்குள்ளயும், அப்புறம் திருமண நிகழ்வு, பிறந்த நாள் நிகழ்வு, இதுக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்து இந்த ஜான்சியை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அது வந்து சைனால உருவான வருஷம் வந்து கிபி 105. சரிங்களா? அது இப்போ அதுக்கு ஒரு மாடல் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. பேப்பர் ஃபோல்டிங் தான். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு மாடல் போட்டு வச்சுக்கிறதால அப்படியே காட்டுற பாருங்க. பேப்பரை நம்ம இப்போ இந்த பேப்பர் இப்படி எடுத்தீங்கன்னாக்கா இது முக்கோணமா மடிக்கணும். முக்கோணமா இப்படி மடிச்சீங்கன்னா இந்த இடத்துல மேல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். மேல எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த கீழே பாருங்க, இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம மடிச்சு இதை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இப்படி மடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்ப கட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்கொயரா இருக்கும். 4 பக்கமும் ஈக்குவலா இருக்கும். அதுக்காக தான் இதை கட் பண்றது. சரிங்களா? கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படி மடிக்கிறோம். ஒரு முக்கோணம் கிடைச்சிதுங்களா? முக்கோணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி கையை எப்போதும் இந்த கீழே வைங்க. எங்க இணைஞ்சிருக்கோ அந்த ஏரியாவில் வச்சுட்டு அங்க வச்சுட்டு இது மடிக்கும். ரைட்? இது மடிக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது மடிக்கிறீங்க. இன்னொரு மடிப்பு மடிக்கிறீங்க. இது எத்தனாவது மடிப்பு வந்திருக்கு பாருங்க. 1, 2, 3. இங்க கீழே தான் இங்க ஜாயிண்ட் இருக்கு. சரிங்களா? கீழே தான் ஜாயிண்ட் இருக்கு. இன்னொரு மடிப்பு மடிக்கும். 4 மடிப்பு உங்களுக்கு தேவை. இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அதிகமா இருக்கும். இங்கே ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா? அது அந்த வரைக்கும் தான் டிசைன் போடணும். அதுக்கு அப்புறம் போடுறதுக்கு வேஸ்ட், கட் ஆகிடும். ஸோ
இந்த ஏரியாவுக்கு மட்டும் நீங்க டிசைன் போடுறீங்க. அதே தான் இங்க மடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி 4 மடிப்பு மடிச்சிட்டோம். ஆல்ரெடி இங்க மேல எக்ஸ்ட்ரா இந்த பேப்பர் நாங்க இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ 4 மடிப்பு மடிச்சாச்சு. இங்க நான் டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த டிசைன் நல்லா பார்த்துக்கோங்க. எங்க கருப்பு அடிச்சிருக்கிறதுல நீங்க கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அந்த கருப்பு எங்கெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். மீது ஒரு வளைவு கோடு மாதிரி ஒரு மேலே இருந்து ஒரு கீழே ஒரு 2 இருக்கும். அப்புறம் சைடுல 3 இருக்குமா? பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. 5 கீழே வரைக்கும் கீழே வரைக்கும் பார்த்துக்கோங்க. எதிர்க்கு ஷேட் பண்ணிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஷேட் வரைக்கும் நீங்க கட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து நான் கருப்பு ஷேட் அடிச்சிருக்கேன். சரிங்களா? பண்ணுங்க. அந்த ஏரியா மட்டும் நான் கட் பண்ண போறேன். தயவு செஞ்சு இந்த பக்கம் பண்ணிடாதீங்க. இந்த பக்கம் பண்ணீங்கன்னாக்கா அந்த டிசைன் வந்து கட் ஆயிடும். இது என்னன்னாக்கா ஸ்டென்சில் முறை. ஸ்டென்சில் முறைனா எப்படி இருக்கும்? அந்த வடிவம் தேவையில்லாத ஏரியாக்கெல்லாம் கட் பண்ணிருக்கு. கட் பண்ணி அதை வெளியே எடுத்துடணும். சரிங்களா? இது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா பேப்பர் வந்து மொத்தமான பேப்பர் இருந்தாலும் கொஞ்சம் கடினமா இருக்கும். பொறுமையா கட் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த கருவுலாம் போயிடுச்சுன்னா அந்த வளைவுலாம் கொஞ்சம் மாறினாலும் அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும். நல்லா இருக்காது. பார்த்துக்கோங்க. மேல சைட்லயும் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஏரியாவுக்குள்ள கட் பண்ணணும். பாருங்க. இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா? அந்த வளைவு இன்னும் அந்த வளைவு இல்லைனாக்கா அது நல்லா இருக்காது. அந்த வளைவு அழகான ஒரு வளைவு இருக்கணும். இங்க கட்டியும் நல்ல வளைவு இருக்கணும். இது கொஞ்சம் பேப்பர் மொத்தமா இருக்கிறதால கொஞ்சம் கடினமா இருக்கு. சிசர் கட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க கட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது ஷார்ப்பா இருக்கும், ஃபினிஷிங் வரும். பட் அந்த கருவுலாம் வந்து சிசருக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் சிசர் யூஸ் பண்றோம். நீங்க ரொம்ப தின்னான பேப்பர்ல பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து A4 ஷீட்டோட திக்கான கலர் பேப்பர்ல A4ல வச்சிருந்தீங்கன்னா அது நான் ஓப்பன் பண்றேன். நீங்க ஓப்பன் பண்ண வேண்டியதான். அந்த பாருங்க. இது கிடைக்குதுங்களா? இதுக்கப்புறம் தப்பி பிரிச்சுட்டீங்களா? மெதுவாக பிரிக்கணும். அதில் ஏதாவது மாட்டி இருந்தா கட் ஆயிடும். அதனால ஜாக்கிரதை பிரிக்கணும். பாருங்க. சரி, இதை பாருங்க. கீழே வச்சு பேப்பர்ல வச்சு கட்டுறோம். உங்களுக்கு இப்படி பார்க்கல உங்களுக்கு ஒரு மாதிரி கிளியரா தெரியலன்னா கிளியரா தெரியுதுங்களா? இப்போ இது ஆக்சுவலா வந்து இந்த பேப்பர் பேக்ல வைக்கிறது வந்து நீங்க மாத்திட்டு இருந்தீங்கன்னா அதோட மூடே மாறும். இப்போ இந்த கலர்ல பார்க்கல ஒரு மாதிரி இருக்கும். அதுவே இந்த கலர்ல பார்க்கல அந்த டிசைனோட தன்மை மாறிடும், அழகியலும் மாறிடும். ஸோ நீங்க பேக்ரவுண்டும் ரொம்ப முக்கியம். இந்த டிசைன் பண்றீங்களா அதுவும் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஸ்டென்சில் முறைன்னு சொல்றது. சைனால அதிகமா உபயோகப்படுத்துற முறை. அதுக்கப்புறம் அதுலயே ஸ்டென்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு. பாருங்க. இது வந்து ஆக்சுவலா அவங்களோட உருவங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அவங்க விலங்குகள், பறவைகள், நேச்சரா என்னென்ன இருக்குமோ ஃப்ரூட்ஸ், இலை, அவங்க காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே தான் அவங்க வந்து அவங்களோட இதுல டிசைன்ஸ்ல போடுவாங்க. ஸோ வெரி தின். அவங்க பேப்பர் இன்னும் தின்னா இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட பாக்குறதுக்கு. அவங்க உபயோகப்படுத்துறது சிவப்பு வண்ணமான பேப்பரை தான் அவங்க அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அது வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்,
ஜெயின்சின்னு சொன்னோம். ஜெயின்சினா சைனாவில் சொல்லப்படுற வார்த்தை. சரிங்களா? அதே ஜப்பான்ல வந்தீங்கன்னா, ஜப்பான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து 1105 தான் வந்து சைனாவில் உருவாச்சு இந்த கட்டிங் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு வந்து 610 கிபில தான் வந்தது. அங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரிகமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஓரிகமினாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்திருப்பீங்க, கிளாஸஸ் பார்த்திருப்பீங்க, பேப்பர் ஃபோல்டிங், அதை மடிச்சு ஒரு உருவம்லாம் கொண்டு வருவாங்க. அதை பார்த்திருப்பீங்க, ஓரிகமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலா வந்து அது ஓரிகமின் அப்படின்னா பேப்பரை வெட்டக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கிற பேப்பரை மடிச்சு உருவங்களை கொண்டு வர்றது தான் வந்து ஓரிகமி. சரிங்களா? அதுதான் ஓரிகமி. இப்போ அவங்ககிட்ட இன்னொரு வகை இருந்துச்சு ஜப்பான்ல. அது என்னன்னாக்கா கிரிகமின்னு சொல்றாங்க. கிரிகமினா கட் பண்றது, நம்ம பேப்பர் கட்டிங் சொல்ற மாதிரி அவங்க வந்து கிரிகமின்னு சொல்றாங்க. நம்ம ஒருவேளை கீறதான் அவங்க நம்ம தமிழ்ல கீறதும் சொல்றதுதான் கிரிகமின்னு சொல்றாங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி தோணுது. அது உண்மையாவும் எனக்கு தெரியல. ஸோ கிரிகமினா பேப்பரை வெட்டுறது. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வடிவம் கொஞ்சம் மாற்றமா இருக்கும். இவங்க நம்ம இது வந்து சைனால நீங்க பார்த்த வரைக்கும் நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்த மாதிரியே தோணும். பட் இவங்க வந்து 3D எஃபெக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு இது எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 3D எஃபெக்ட்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எம்போஸ் ஆகும். ஒரு டிசைன்ஸுமே எம்போஸ் ஆகும். சிம்பிளா பண்ணிருப்பாங்க. ஒரு அரைவட்டம் மாதிரி இருக்கும். அரைவட்டம் இருக்கும். தெரியுதுங்களா? பாருங்க, கொஞ்சம் பெருசா போடுறேன். அரைவட்டம். இதுக்கு இடையில இன்னொரு அரைவட்டம் ஆப்போசிட் சைட்ல மாற்று பாதையில போறோம். பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுங்களா? இப்போ இத நம்ம கட் பண்ண போறோம். வெளியே அந்த வரைஞ்சிருக்க லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனை மட்டும் தான் நம்ம கட் பண்ண போறோம். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அரைவட்டம் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும். இது வளைவு கோடு. வளைவு கோடு பத்தி வளைவு கோடுல உருவாக்கப்படுற ஒரு டிசைன். இவங்க என்ன பண்றாங்க, இப்படி மடிச்சிடுறாங்க. கரெக்டான அந்த எண்டில் கிட்ட அழகா மடிக்கிறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் எம்போஸ் ஆகிற மாதிரி, வெளியே வர மாதிரி பண்றாங்க. இது பேரு கிரிகமி. இது வந்து வளைவு கோடுகளை வச்சு பண்றது. ரைட்டுங்களா? அதை நாங்க ஒட்டி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன்ஸ். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, இது போல பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா பாருங்க, பிரிச்சிருக்கேன் கட்டமா. நான் இதுல வந்து ஒரு 2 சென்ட், இது வந்து 1 இன்ச் மாதிரி 1 இன்ச் கேப் போயிட்டு இருக்கேன். இந்த நடுவுல வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன். சரிங்களா? ஒரு ரோ மாதிரி. இது இந்த கேப் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு வச்சிருக்கேன். சரிங்களா?
அப்புறம் அதே மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சுலயும் நடுவில் கோடு போடுங்க. அப்போ 1 இன்ச்சு 1 இன்ச்சு, இது வந்து 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சுக்கு ஸ்கேல்ல தான் மெஷர் பண்ணியிருக்குது. அது மாதிரி போயிருக்கு பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இந்த நடுவில் இருக்கிற 2 இன்ச்சு சொன்னா இதை மேல இருக்கிறத விட்டுடுங்க. இதுக்கு இருக்கிற 2 இன்ச்சுல இந்த கோடு மட்டும், இந்த குறுக்கு கோடு மட்டும் நம்ம கட் பண்ண போறோம். இந்த 1/2 இன்ச்சு தான் அப்படியே விட்டுடும். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சு நடுவில் கேப் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டு மீதி இருக்கிற இதுல இருக்கிற 2 இன்ச்சு ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்றோம். பாத்துக்கோங்க, இது மாறினாலும் அந்த அமைப்பு வராது. அதனால எல்லா கோடுமே நீங்க வெட்டணும். இது பாருங்க, இந்த குறுக்கு கோடுல எல்லா கோடுமே நீங்க வெட்டணும். ஆனா இந்த 1/2 இன்ச்சு வருது இல்லைங்களா, அந்த கேப் மட்டும் அதை வெட்டக்கூடாது. இது சைனாவில இருந்து மருவி வந்தாலும் அந்த பேப்பர் கட்டிங், ஆனா ஜப்பானுக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு வடிவமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சு ஒரேகமி மட்டும்தான், ஆனா இதுவும் அவங்க தொன்மையானதுதான். இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நான் இன்னொரு டெக்னிக்கல் காட்டக்குள்ள உங்களுக்கு சொல்லுவேன். அதை நம்ம யூஸ் பண்றோம், பட் கிரீட்டிங்ஸ்ல எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக் தான் வந்து கிரீட்டிங்ஸ்ல, இப்போ வர கிரீட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் அதுலதான் மேக்சிமம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபோல்டிங்லாம் இருக்கும், உள்ளெல்லாம் ஃபோல்டிங், கார்டுக்குள்ள ஃபோல்டிங் உங்களுக்கு புரியுங்களா, அதெல்லாம் இந்த டெக்னிக். பாருங்க, நான் கரெக்டா அந்த இதுல மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, பாருங்க. சரியா வரல அப்படின்னாங்க அந்த திரும்பவும் கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. சரியா வரலன்னா நமக்கு வராது. இங்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எங்கெங்கெல்லாம் அந்த கேப் இருக்கு. இதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இது இருக்கு. நான் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது ஒண்ணும் இல்லை, நீங்க ஆல்டர்னேட்ல படிக்கணும். இப்போ ஒண்ணு விட்டுட்டீங்க, வெளியே இருக்குன்னா ஒண்ணு உள்ள படிக்கணும், ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள படிக்கணும். சரிங்களா? சென்டர்ல நம்ம கோடு போட்டுக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இதை மடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோட்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்னா அப்படி வச்சுட்டு அந்த கோட்டை வந்து நல்லா அழுத்தி இது பண்ணிடுங்க. நல்லா அந்த ஃபோல்டிங் கரெக்டா வரணும். அந்த ஃபோல்டிங்க்கு தேவை இருக்கு. அந்த ஃபோல்டிங் மிஸ் பண்ணீங்கன்னா அது வராது. அதனால கரெக்டா அந்த மடிச்சிடுங்க. இந்த மாதிரி எல்லா இதுலயுமே எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து குறுக்கு கோடு இருக்கோ அந்த டூல் அப்படியே வச்சு ஸ்கொயர் வச்சு நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி மடிக்கலாம். நான் மடிச்சுட்டு அதை கட் பண்ணிட்டு நான் மடிக்கிறேன். நீங்க மடிக்கிறதுக்கு இந்த கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மடிச்சுட்டு கூட நீங்க கட் பண்ணலாம். சரிங்களா? எங்க குறுக்கு கோடு எத்தனை கோடு இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்க அந்த மடிச்சு விடணும்.
பாத்துக்கோங்க. சரி, இது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். இது ஃபுல்லா மடிக்குதுதான். நான் உங்களுக்கு அதுக்கான சாம்பிள் நான் வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன். பட் இப்போ செய்யணுன்றதுக்காக நான் இது பாதி ஆக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க. ரைட், இப்போ நான் பாதி ஆக்கியிருக்கேன். நீங்க முழுசா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பண்ணக்குள்ள நான் 2 அழுக்கு தான் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஒண்ணு வெளியே இருக்குன்னா இது உள்ள வரணும், இது உள்ளன்னா வெளியே, மாறி 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 வெளியே உள்ள வெளியே. பாருங்க, இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மடிப்பை கரெக்டா அதே மடிப்பை வெளியே வைப்பீங்க. இது உள்ள போயிடும். நெக்ஸ்ட் இருக்குது ஆல்டர்னேட்ல போகணும். இப்போ இது உள்ள போகும். சரி, இப்போ இது வெளியே இருக்கா, இப்போ இது உள்ள போகணும். இது இது உள்ள இருக்கா, இது வெளியே, இப்போ இது வெளியே. பாத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா எம்போஸ் ஆகுது. ஸோ அடுத்த லெவல்ல இங்க அடுத்த பேட்டர்ன் ஒர்க்ல நீங்க என்ன பண்ணுவோம், இது உள்ள இருந்தா இது வெளியே இப்படி போகணும், இது உள்ள வரும். ஸோ இது உள்ள இருக்கணும்னா இது வெளியே வரணும். அடுத்தது அப்புறம் அடுத்தது வந்து உள்ள போகுது, வெளியே உள்ள. இது வெளியே கடிச்சிச்சிங்களா? இப்போ பாருங்க எப்படி இருக்கு, இந்த எஃபெக்ட் எப்படி இருக்கு பாருங்க. இதை நீங்க அது மாதிரி மடிச்சிடணும். ஸோ மடிச்சுட்டு நீங்க பேப்பர் மடிக்குள்ள இது உள்ள இருக்கா, அதே போல அதை பாருங்க ப்ரெஸ் பண்ணணும். அது வெளியே இருக்கிறத வெளியே தள்ளிட்டு உள்ள இருக்கிறத உள்ள வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரெஸ் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க எப்படி கிடைச்சிருக்கா. அதே மாதிரி இது இது அப்படியே ஆப்போசிட் அது உட்காந்துரும். இந்த கேப்ல போயிட்டு அது உட்காந்துரும். இப்போ இது உள்ள, இது உள்ள, இது வெளியே, இது உள்ள, இது வெளியே உள்ள, இது வெளியே, இது உள்ள. அது அப்படியே போயிட்டு இன்சர்ட் ஆகும். லாக் ஆன மாதிரி உள்ள போயிட்டு பாருங்க. இந்த கேப்ல ஆப்போசிட்ல இருக்குங்களா, அந்த கேப்ல போய் போட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த மாடல் தூரம் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அது கொஞ்சம் லென்த்தியா வச்சிருக்கோம். பாருங்க, இது ஆக்சுவலா வந்து நீங்க க்ளோஸ் பண்ணக்குள்ள இந்த பேப்பர் மூடும், ஓப்பன் பண்ணீங்கன்னா இது ஃபோல்ட் ஆகி வெளியே. சரிங்களா? அதுக்கும் அடுத்த மாடல் உங்களுக்கு காட்டும். இது பேர் என்ன சொல்லியிருந்தோம் நாங்க, கிரிகம்மி. இதை மறந்துடக்கூடாது, கிரிகம்மி. இப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்து கிரீட்டிங்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் தான் இதை யூஸ் பண்றது கிரீட்டிங்ஸ்ல. ஸோ பாருங்க, நான் இது சென்டர் பண்ணியிருக்கேன், நடுவில் பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் 2 ஈக்குவலா வச்சு. ஸோ இது சென்டரு, இதுல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் பிரிச்சிருக்கேன். புரியுதுங்களா? 2 சென்டிமீட்டரா நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 சென்டிமீட்டர் இந்த சென்டர் இருக்குங்களா, இப்போ இது 4 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இது நடுவில் இருந்து 4 சென்டிமீட்டர் ஈக்குவலா வச்சு. நீங்க எவ்வளவு மெஷர்மெண்ட் வேணா எடுத்துக்கலாம். நீங்க சென்டிமீட்டர் நீங்க மாத்திக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதுக்கு பேப்பரோட சைஸும் பார்க்கணும். நீங்க அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சைஸை மாத்திக்கிறீங்க. இப்போ இது 4 சென்டிமீட்டருக்கு மேல வருது. இதே மாதிரி இந்த ஹைட் வந்து உங்களுக்கு 2 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு என்ன கொடுத்துருந்தோம் நம்ம, இங்க 4 கொடுத்துருக்கோமா, இங்க 2 சென்டர் கொடுத்துருக்கோம். அது மாதிரி இது ஹைட் எது பண்ணாலுமே நீங்க வந்து ஈவனா பண்ணணும். சரிங்களா?
இந்த ஹைட்டுக்கு இப்ப 4 கொடுத்துருக்குமா, இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் இது ரெண்டாவது லெவல்ல இருந்து அதோட ஹைட் 2 சென்டிமீட்டர், அப்ப 4 சென்டிமீட்டர் மேல போகும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது 2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர். இப்போ எத்தனை காலம் வருது? 1 பாருங்க, 1 2 3 4 4 வந்து ஈவலா 4 5 6 7 8 இருக்கு. இப்போ இது 4 இந்த சைடு, அந்த சைடு 4 4 வர மாதிரி நான் கட் பண்ணிருக்கேன், இது டிரா பண்ணிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண போறது எதனா பாருங்க, இந்த லைன் மட்டும் தான் கட் பண்ண போறோம். இந்த குறுக்கு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போறோம் சரிங்களா. குறுக்குல இருக்கிற கோடை மட்டும் தான் கட் பண்ணும். இது மேல இருக்கிற கோடை கட் பண்ண கூடாது. இந்த கட் பண்ணீங்கன்னா இந்த பீஸ் தனியா வந்துடும். அதனால நம்ம இந்த குறுக்கு கோடை மட்டும் தான் நம்ம கட் பண்றோம். அதே போல இந்த பக்கமா இருக்கிற குறுக்கு கோடு பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ பாத்துக்கோங்க. இந்த கோடு பாருங்க, இந்த கோடை மட்டும் கோட்டு அளவு வரைக்கும் நம்ம கட் பண்றோம் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. ஸோ தெரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை இப்படி மடிக்க போங்க. இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு இது வரைக்கும் இந்த சென்டர் அந்த பாகத்தை மட்டும் அந்த கோட்டு அளவு வரைக்கும் தான் மடிக்க போறோம். இது அதுக்கப்புறம் இதை மடிப்போம். இது சேர்த்து அப்படியே பார்த்து இந்த இடத்துல ஒரு கோடு உருவாக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு உருவாக்குறது. இதை அப்படி அனைத்தும் இருக்கணும். மீதி 2 மட்டும் தனியா இருக்கும், அதுவும் தனியா இருக்கும் பாத்தீங்களா. இது லாஸ்ட் இது கிடையாது, இது வந்து அவுட் சைடு இது. ஸோ இது தனியா. அப்போ அது வரைக்கும் நம்ம மடிக்க போறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்துக்கோங்க, ஒண்ணு மட்டும் தான் மடிச்சிருக்கேன். அந்த லைன்ல பாத்துக்கணும், அந்த லைன் மாறக்கூடாது. அந்த லைனோட சேர்த்து நீங்க மடிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே தள்ளிட்டு, அந்த மடிப்பு நமக்கு முக்கியம் வேணும், அதனாலதான் அதை பண்றோம். ஸோ இங்க பாருங்க, இதை மடிப்புல இது மடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா பட் அந்த மடிப்புக்காக தான் இதை மடிச்சு அதை பிரிச்சு விட்டுட்டு அடுத்த லெவலு இதை நீங்க மேலே ஏத்துறீங்க. மேலே இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் தான் இருக்கு, பட் அந்த மடிப்பு இருக்கும், அது மடிப்பு மாறக்கூடாது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கோடு நம்ம அது மாதிரி மடிக்க போறோம். பாருங்க, கஷ்டமா. அடுத்தது அடுத்த கோடு பாருங்க. பாத்தீங்களா, இப்போ இதுக்கு வந்துச்சா, இந்த ஒரு மடிப்பு கிடைச்சதா, இதோட மடிப்பு இங்க கிடைச்சிருக்குங்களா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருக்கா பாருங்க. இதை உள் பக்கமா தள்ளுறது, ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள. இப்ப நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள. அடுத்தது இந்த பாருங்க. இப்போ இது உள்ள, இது ரெண்டுக்கும் உள்ள வைக்கிறோம். அடுத்தது வெளியே ஒண்ணு இருக்கு, அடுத்தது உள்ள. அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கு பண்ணுமா. அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், இது வெளியே இருக்கா, நீங்க அப்படியே மடிச்சிடலாம். மடிச்சு காட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இது. உங்களுக்கு தெரியும், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். வந்திருக்குங்களா பாருங்க, எடுத்து கட்சிருக்கா பாருங்க.
ஒரு மாதிரி படிக்கட் மாதிரியும் ஸ்டெப்ஸ் மாதிரியும் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம கார்டுக்குள்ள இதை நீங்க பேஸ்ட் பண்ண இந்த சைடு 2 சைடு நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கார்டில் ஓப்பன் பண்ணக்குள்ள நீங்க இந்த ஸ்கொயர் ஓப்பன் ஆகும், திருப்பி க்ளோஸ் ஆகும். பாருங்க. இப்போ நீங்க மூடிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா கிடைக்குதுங்களா? இந்த டெக்னிக் தான் வந்து கிரீட்டிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது பேர் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா கிரிகமி. சரிங்களா? ஜாப்பன்ல பண்றது ஒரு டிசைன். இவங்க எல்லாமே சர்க்கிள்ல பண்ணுவாங்க. அது எல்லாமே 3D எஃபெக்ட் மாதிரியே உங்களுக்கு தோணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா 16th century 17th century 16, 15, 17 நூற்றாண்டு தான் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. அதை வந்து சாஞ்சின்னு சொல்றாங்க. மதுரான்னு ஒரு நகரத்துல அது இன்னமும் பழக்கப்பட்டு இருக்கு. ஆனா அது குறிப்பிட்ட மக்கள் தான், 15 குடும்பம் ஒரு குடும்பமா தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்ல ஒரு கோயில்ல வந்து அது கிருஷ்ணர் கோயில் மதுரால இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த காலத்துல வந்து அந்த கிருஷ்ணர் படத்தை வந்து அதுல ஸ்டென்சில் முறையில கட் பண்ணுவாங்க. நான் இப்போ காட்டணும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க சைனால செஞ்சு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டென்சில் முறையில கிருஷ்ணரை கட் பண்ணி அந்த மாதிரி டிசைன் பண்றது அங்க இருக்கிற குருக்கள் அந்த பக்திமார்கள் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 16, 15 ஃபேமிலிஸ் தான் இன்னும் இருக்காங்க இந்தியாவிலன்னு எடுத்தீங்கன்னா அந்த சாஞ்சி பண்றவங்க. அது பேர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற மதுரால பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மருவி அப்புறம் முகலாயர்கள்லாம் வந்தாங்க. முகலாயர்கள் அவங்க வரக்குள்ள அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் மாத்தினாங்க. அவங்களும் இந்த மாதிரி அவங்க வந்து இயற்கை பூக்கள் அதே மாதிரி சைனால என்ன சொன்னோமோ அது மாதிரி இவங்களோட டிசைன்ஸ் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் சைனா பூங்களுக்கும். பட் அந்த பூ இதெல்லாம் அமைப்புகள் மாறும், பட் உருவங்கள்லாம் சேம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி தரோம். பாருங்க, கட்டிங்ல தான் சொல்றோம். சிங்கிள் பேப்பர்ல எப்படி பண்றது, சிங்கிள் ஃபோல்டிங்ல என்னென்ன பண்ணலாம். இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்து ஃபோல்டிங்ல பாத்தீங்க, சைனால ஒரு மாதிரியும் ஜப்பான்ல ஒரு மாதிரியும். இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு பண்றது. இப்போ இது என்னன்னாக்கா இது கிரீட்டிங்ஸ் கார்டு எப்படி கட் பண்றதுன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்டிங்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி பாருங்க. அதுவே உங்களுக்கு வந்து 2ஆ வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மடிச்சுக்கோங்க. ஒரே டிசைன் எனக்கு வந்து 2ஆ வேணும். இது சிங்கிள் டைப். ஃபோல்டிங் டைப் வர கார்டுக்கு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வரும். இப்போ சிங்கிள் டைப் எப்படி நம்ம கட் பண்ணுவோம் ஓட்ட வரும் சொல்லுங்க. நம்ம எப்போதும் ஒட்டுற மாதிரி எல்லா மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லை. ஸோ 3D எஃபெக்ட் இதுல எப்படி கொண்டு வரலாம்? கிரீட்டிங்ஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் அந்த கட்டிங் மெத்தட்ல நீங்க பண்ணாலும் 3D எஃபெக்ட்ல எப்படி கொண்டு வரலாம், கொஞ்சம் ரிலீஃபா வெளியே வர்றது எப்படி அப்படின்றத பத்தி தான், அதுக்காக தான் இது பண்றோம். பாருங்க, ஒரு விலங்கு போட்டிருக்கோம். சரிங்க, இந்த விலங்கை தான் நம்ம கட் பண்ண போறோம். அதுக்கு இலை மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இலை மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி அமைக்க போறோம்னு பாருங்க.
பாருங்க, ஒரு விலங்கு உருவாக்கிட்டோமா, விலங்கு வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு காடு மாதிரி கிரியேட் பண்ணலாம், மரம் மாதிரி வைக்கலாம். இது ஒரு இலையே இல்லாத ஒரு மரம் மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்க என்ன வேணா ஒரு பண்ணலாம். இது கொஞ்சம் 3D எஃபெக்ட்டுக்காக பண்றது. நீங்க இயற்கை காட்சிகள், மலை, விலங்கு, அப்புறம் நீர்வீழ்ச்சி, வண்ணத்து பூச்சி, இது எல்லாமே இது மாதிரி இந்த டெக்னிக்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு 3D எஃபெக்ட் இருக்கும். இப்போ சொன்னீங்களா ஜப்பானோட கட்டிங் அந்த மாதிரியான இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும். பட் அந்த மூடு கிரியேட் பண்றதுக்காக இந்த 3D எஃபெக்டோட மூடு நம்ம எப்போதும் யூஸ்வலா வந்து பிளைனா ஒட்டிடுவோம். ஒட்டிட்டீங்கன்னா அது வந்து சிங்கிள் டைமென்ஷன் தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் ரிலீஃபா வராது, வெளியே வரணும் அப்படின்னு கூட இந்த டெக்னிக். இது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே உள்ள செட் பண்றீங்க. பசையை வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒட்டணும், எல்லா இடத்துலயும் ஒட்டக்கூடாது. ஃபுல்லா அப்படி ஒட்டிட்டீங்கன்னா அது வந்து வெளியே வர மாதிரி தெரியாது, உங்களுக்கு ரியலா இருக்க மாதிரி தெரியாது. ரியலா வேணும்னு நீங்க எங்கேயாவது சில இடங்கள்ல மட்டும் தான் கம் அப்ளை பண்ணணும். மற்ற இடத்துல கொஞ்சம் பேப்பர் ஒட்டாம இருக்கிறது தூக்கி நிறுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போல இது உள்ளதான் நீங்க இன்சர்ட் இப்போ இது வெளியே இருக்கிறது உள்ள அந்த சைட்ல பேக்ல வெளியே இருக்கிற விலங்கு மாதிரி பண்ணக்குள்ள இப்படி வச்சுட்டு சைட்ல கட் பண்ணு. ரைட், இது வச்சுக்கலாம். பாருங்க ரொம்ப நான் எல்லா இடத்துலயும் ஒட்ட போறது இல்லை, சில இடங்கள்ல மட்டும் தான் கம்ம தடவுறேன். கிராஸ் கீழே வந்து நம்ம கிராஸ் வைக்கணும். இது நமக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூவா அந்த பேப்பர் கட் தொடர்ந்து நமக்கு அந்த அதே டிசைன் வேணும் அப்படின்றத நம்ம மடிச்சு ஒரே இடத்துல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வடிவம் அப்படியே தொடர்ந்து வரும். உங்களுக்கு பாருங்க, இந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணக்கூடாது. ஜாயிண்ட் இல்லாத ஏரியாக்கெல்லாம் நான் கட் பண்றேன்.
நீங்க எந்த கலர் வேணா யூஸ் பண்ணலாம். நான் இந்த கிராஸ்ன்றத பில்லு பச்சையா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்க ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம், இல்லை ட்ரையான காஞ்சி போனதுன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு கிடைக்கிற பேப்பரை பொறுத்து இருக்கு. உங்களோட பிடிச்ச கலர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நான் ஜாயிண்ட் வச்சிருக்கேன். ஜாயிண்ட் இல்லைன்னா அது கட் ஆயிடும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது நடுவில் 2 பக்கம் வந்துருக்கு. எனக்கு ஒரு சைடு மட்டும் போதும், இல்லை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றத மடிச்சிருக்கு. இப்போ நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா 2 பக்கமும் வந்துடும். நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வைக்கிறேன். இது சில இடத்துல தான் நான் வைக்கிறேன். பசையை தவிர்த்து நீங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க எந்த பசை வேணா யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லை மைதா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் தின்னான பேப்பர் தான். பேப்பர்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த கம் வேணா உபயோகப்படுத்தலாம். இப்போ எனக்கு இதுல மேல பாருங்க எல்லாமே தூக்கின்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இது பாருங்க, இந்த பேப்பர் தூக்கி. சரிங்களா? இப்போ எனக்கு மேல ஏதாவது வட்டமான வடிவம் ஏதாவது வேணும், நிலா மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க கட் பண்ணி வட்டமா ஒட்டி பேலன்ஸ் பண்றதுக்காக பண்றோம். மேல ரொம்ப கேப் அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுறதுனால நான் பண்றேன். நீங்க வேணும்னா மேல வைக்கலாம், இல்ல மேகங்கள்லாம் பண்ணலாம். சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். எல்லா இடத்துலயும் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியும்னு பாருங்க. நீங்க கடகடன்னு கட் பண்ணிட்டு நான் ரஃபா தான் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, இதே சாம்பிள் தான் பண்ணியிருக்கோம். இதை பாருங்க, இதோட சாம்பிள் இருக்கு. நான் பார்டர்லாம் எதுவும் போடாம இப்போ பண்ணதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணியிருக்கேன். நீங்க பார்டர்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூக்கு பேலன்ஸா வைக்கலாம். இந்த ஒயிட் பளிச்சுன்னு தெரியுது. பிரைட்டான கலர் எது பிரைட்டா இருக்கணும்னு தோணணும் உங்களுக்கு, அதுதான் வைக்கணும். ஸோ எல்லோ கலர் பச்சையோட இப்போ நல்லா பிரைட்டா இருக்கு, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த பார்டர் இப்போ இதுல நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. எல்லாத்தோடய பார்டர் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதனால திங்க் பண்ணி பண்ணணும். பேக்ரவுண்ட் பார்க்கணும், பார்டர் பார்க்கணும், அப்புறம் உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன கலர்ல இருக்கு, எது தேவையோ அதை நம்ம சரிங்க. அடுத்ததாக நம்ம டபுள் டைப் டபுள் கட் பண்றது. அதேதான் இப்போ நம்ம சிங்கிள்ல பண்றோம். கட்டிங் போட்டோம் இல்லைங்களா, சிங்கிள். இப்போ டபுள் சைடு. இப்போ நீங்க இந்த சைடுல நீங்க எந்த சைடுல இந்த ஜாயிண்ட் வச்சுட்டு நீங்க மடிக்கிறீங்களா, அந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் இருக்க மாதிரி ஏதாவது வடிவம் இதுல பண்ணிட்டு நீங்க கட் பண்ணணும். கட் பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா அதே டிசைன்ஸ் இதுல வரும். சரிங்களா?
பார்த்துக்கோங்க. நான் ஒரு பறவை தான் போட்டிருக்கேன், பறவை வரைஞ்சிருக்கேன் சிம்பிளா. இது ரெண்டு பக்கமும் ஒன்னா வரணும் அப்படின்றது பாருங்க. ஜாயிண்ட் வச்சுட்டேன். இது சிங்கிள் ஃபோல்டிங் பேப்பர். சிங்கிள் ஃபோல்டிங்ல பண்ணிட்டு நீங்க டிசைன் பண்றது. முத பண்ணது பிளைனா பண்ணது. இப்போ ஃபோல்டு சிங்கிள் ஒரு ஃபோல்டு பண்ணது. சரிங்களா? உங்களுக்கு அந்த உருவம் வந்து ரெண்டு பக்கமா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டிங்ல பண்ணி எல்லாருமே நீங்க கட் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் போயிடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பறவை மேலேயும் கீழே இருக்க மாதிரி இருக்கும். நீங்க இது வந்து இந்த சைட்ல போட்டுருந்தீங்கன்னாக்கா இந்த சைட்ல டிசைன் போட்டு இந்த இப்படி போட்டுருந்தா டிசைன் மாத்திருந்தாக்கா பறவை ரெண்டும் இந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களோட விருப்பப்படி தான். இது வந்து சிங்கிள் ஃபோல்டிங், ஒரு தடவை ஃபோல்ட் பண்றது. சரிங்களா? ஃபோல்ட் பண்ணா இப்படி வருது. இப்போ அதே வந்து 4 முறையும் ஃபோல்ட் பண்ணும். நாலா போட்டு இப்போ 2 முறை 4 சைடு வரும். இப்போ ஒரு சைடு மடிச்சீங்கன்னா 2 பக்கம் வரும். இப்போ 4ஆ மடிச்சு 2 டைம் மடிச்சீங்கன்னா 4 பக்கம் வரும். சரி. இதுல என்ன முக்கியம்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஜாயிண்ட் இருக்குள்ள மிஸ் பண்ணணும், கட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணிட்டீங்கன்னா படம் வந்து 4ஆ பிரிஞ்சு வந்துடும். இதுதான் வந்து நீங்க இதுதான் சாஞ்சிலும் சரி, சாஞ்சிலும் சொன்னீங்களா, அது வந்து அங்கேயே டிசைன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாவே கனெக்டிவா தான் இருக்கும். 4 சைட்லயும் ஒன்னாவும் இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். நீங்க இப்போ நான் சாம்பிளா காட்டுறேன். பாருங்க, சிம்பிளா தான் டிராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதுல என்னன்னாக்கா 4 பக்கமும் கனெக்ஷனா 4 பிக்சர் வரும். தலைக்கீழ இது ரெண்டும் சைட்ல வரும். இது ஒரு பக்கமும் இது பக்கமும் இன்னொன்று கீழே வரும். இப்போ இந்த மாதிரி பிக்சர் போடக்குள்ள இது போடலாம், படம் பண்றது தப்பு கிடையாது. பட் பூலாம் நீங்க போடக்குள்ள அது அழகா இருக்கும். ரங்கோலி மாதிரி 4 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாக்கா அழகா இருக்கும். இது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டிருக்கிறேன். இந்த இடத்த மட்டும் ஜாக்கிரதையா இருந்தது. இந்த இடத்துல மட்டும் நீங்க கட் பண்ணிடக்கூடாது. இங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்பு கட் ஆகுது அந்த இடத்துல வந்து நீங்க ஜாயிண்ட் போட்டு வச்சுக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து கட் ஆயிடும். பேப்பர் கட் ஆகி நான் தனியா வந்துடும்.
இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் ஜாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இடத்துல ஜாயிண்ட் இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஜாயிண்ட் வச்சு பிளான் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அதே போல இங்கேயும் அது மாதிரி தான் நீங்கள் ஜாயிண்ட் வச்சுக்கணும். இல்லை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடம் ஃபுல்லாகவும் போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒன்றுமே இல்லைனாக்கா அது நான் அப்படியே கட் ஆகிடும். ஏதாவது ஒரு தொடர்பு வச்சுங்க, இங்கே எங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு தொடர்பா உருவாக்கிடுங்க. நான் இந்த இடத்துல முதல்ல ஒன்றுமே போடாமல் இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணியிருந்தேன்னா இது எல்லாமே தனித்தனி ரெண்டு பக்கமாக வந்துருக்கு. ஏன்னா இந்த சைடில் இருக்குது, கீழே இருந்து ஜாயிண்ட் போட்டணும். இப்போ இதே மாதிரி இங்கேயும் ஜாயிண்ட் போட்டணும். இது முழுக்க ஜாயிண்ட் தான் முக்கியம். இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டுனா இந்த இடத்துல ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கு. அதை விட்டுட்டு மற்ற இடத்துல கட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள கேப் கஷ்டமா இருக்கு உள்ள போறது. கேப் நான் வெட்டும், அந்த இடம் கேப் வேணும் அப்படின்னாங்கன்னா உள்ள சிசர் போட்டு கஷ்டமா இருந்துச்சுன்னா கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு பூண்டு குழம்பு கார குழம்பு வைக்கிறோம். இந்த தண்ணி பிரியாணி தானே மதியானம் பார்த்துக்கோங்க. இந்த நான் சரியா கட் ஆகல, அதனால வந்து அது வரமாட்டுது. கரெக்டா கட் பண்ணி இப்போ இங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத பாகத்தை நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? ஆனா இங்க 4 பக்கம், இந்த 2 பக்கமும் கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். அதை வந்து கான்சியஸா வச்சுக்கோங்க. அதை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பர் தனித்தனியா வந்துடும். அதே மாதிரி இந்த மரத்து கேப்ல கூட நீங்க இந்த கேப்ல கூட கேப் இருக்கு, அந்த கேப் வேணாம் எனக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க சிசர் போற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கட்டர் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க. அதுவும் சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா, சின்ன பசங்க பண்ணக்குள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பெரியவங்க இந்த மாதிரி பண்ணக்குள்ள கை வெட்டிக்கும். நம்ம நினைச்சிருப்போம் இந்த பேப்பர் கட்டு தானே நம்ம இதுக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு, அவ்வளோ அனுபவம் இல்லாத மாதிரி இருக்கும் சில பேருக்கு பெருசா தெரியும். பட் இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. அப்படிதான் நானும் தேட போறதான் கடைசியில இருக்கு இவ்வளவு பெரிய வரலாறான பேப்பர் கட்டு இருக்கு எனக்கு தெரிய வந்தது.
ஏதோ கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி கலையை வளர்த்துன்னு இருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா பண்ணலாம். இது பேப்பர்லாம் இதுக்கு தனியாலாம் இருக்கு, டெக்னிக்கான பேப்பர்ஸ் இருக்கு, டிஷ்யூ பேப்பர் மாதிரி நைஸா இருக்கும். அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி இருக்கும் சைனால பண்றது. அவங்க பப்பட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பப்பட்ரி பண்ணக்குள்ள அந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டிசைன்ஸ் தான் கட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வால் போட்டுக்கோங்க, சின்னதாக வால் போட்டுக்க இடம் இல்லை. இது ரொம்ப சேஃபா எடுக்கணும், இல்லாட்டி பேப்பர் கிழிஞ்சிடும். இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்குள்ள பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பேப்பர் கிழிஞ்சுன்னா கஷ்டமாயிடும். நான் சொன்ன பேப்பர்ல நீங்க பேக்ரவுண்ட்ல வைக்கிறீங்களோ அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பு மாறும். கொஞ்சம் கிராஸ் இருக்கு. இப்ப கட் பண்ணியாச்சு. பாருங்க, சேஃபா இருக்கணும், பத்திரமா எடுக்கணும்னா இதெல்லாம் கிளியும். உங்களுக்கு 4 பக்கமும் இந்த மாதிரி வரும். சரிங்களா? என்ன டிசைன் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கு மாறி மாறி பாருங்க. இதுனா அந்த வகையில அந்த வகையில பண்றது இது. இந்த பேக்ல வந்து உங்களுக்கு இந்த கலர் வர பீச் கலர் தான் பண்ணியிருக்கோம். பேக்ல ரெட் வச்சிருந்தாலும் பளிச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லோல பண்ணியிருக்கோம், அது பிங்க் வச்சிருக்கோம், அது ரொம்ப டல்லா இருக்கும். சரிங்களா? எல்லாம் ஒரே டிசைன்ஸ் தான், 4 பக்கமும் வர மாதிரி ஒரு சேம் பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மாஸ்க்ல எப்படி நம்ம இதை மாஸ்க்ல பண்ண போறோம். மாஸ்க் இது வந்து பழமையான கலர், அதை நம்ம எப்படி நம்மளோட ஐடியாவுக்கு நாடகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சதால நான் யோசிச்சு இதெல்லாம் தேடப்போ எனக்கு இந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் நிறைய கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை நம்ம மாஸ்க்ல யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸ் மாஸ்க்கு. பாருங்க, ஃபேஸ் மாடலை நான் கரெக்டா நான் நேற்று சொல்லி கொடுத்தீங்களா மோல்டிங், அந்த மாதிரி இது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா அது அந்த சைஸ்க்கு வந்துடும். நம்மளோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இந்த காது வரைக்கும் நான் சொன்னீங்களா ஒட்டினது, லாஸ்ட் டைம் பண்ணக்குள்ள பண்ணோம்ல, அந்த இந்த மேல இந்த தாடி இந்த இடத்து வரைக்கும் காது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி அந்த மார்க் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா கண்ணு மூக்குலாம் நம்மளோட இது இருக்காது, அளவு மட்டும் தான் அப்படி இருக்கு. சரிங்களா? கண்ணு இங்க இருக்கணும், மூக்கு இங்க இருக்கணும், இந்த மாதிரி அளவு மட்டும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு நான் சார்ட்ல வரைஞ்சிட்டு, சார்ட்ல வரைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, சார்ட்ல வச்சு வரையிறது இந்த சைஸ் பாத்தீங்களா, அதை வச்சு வரைஞ்சிட்டு அந்த கேப்லாம் எங்க வரைக்கும் இருக்கு அந்த கேப்லாம் கண்ணு மூக்கு எல்லாம் இந்த சார்ட்ல திக்கான சார்ட்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் எடுத்துரும். இதுக்கு சாம்பிளுக்கு தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல டிசைன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுதான் இது பண்ணது. பாருங்க, இங்க இது தாடையில வந்து இப்படி ஏறிடும், இங்க வந்து இப்படி மடைக்கலாம், மடக்கிட்டு மேலே அது மாதிரி மடைக்கணும், அது கரெக்டாக போய் செட் ஆகிடும். இங்க போயிட்டு இந்த இடத்துல மடக்கிறது தான் கட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த பாருங்க கட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டாப்லர் போட்டு மடக்கணும், ரைட்டா? இப்படி வந்து இதுல மாஸ்க்ல நம்ம எப்படி டிசைன் பண்றோம், இது சார்ட் மாஸ்க். சரிங்களா? இதுல எப்படி டிசைன் பண்ணியிருக்குதுன்னு பாருங்க. இதுல வடிவம்லாம் இருக்கும், கண்ணு மூக்கு மட்டும் அப்படி இருக்கும், அந்த அளவு மட்டும், மற்ற இடம்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதான் இது சார்ட் மாஸ்க். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாத்தையுமே இதுல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சதால தான் நான் இதெல்லாம் தேடினேன்.
அதே மாதிரி இதை உபயோகப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த டிசைன்ஸ் மாஸ்க்ல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். இது கிரியேட்டிவ் மாஸ்க் தான். நீங்க ஏதாவது ஒரு நாடகங்கள் புதுமையா பண்ணணும், அது இயற்கையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயற்கையை பத்தி பூவாவும் நடிக்கலாம், பழங்களா நடிக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு உபயோகப்படுத்தும். அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். நேச்சுரல் மாஸ்க்னா நீங்க வெறும் நேச்சுரல் ஃபேஸ் தான் மட்டும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாடகத்துல வந்து எல்லாமே நடிக்கும் இல்லைங்களா? விலங்கா நடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வடிவமைப்புக்குள்ள இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா கேட்கலாம். யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஐயா. நன்றி. இதுவரை தாங்கள் பேப்பர் கட்டிங் பற்றி சொல்லிக் கொடுத்த வகுப்பு மிக சிறந்ததாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. இது தொடர்ந்து இந்த நிகழ்வு நாங்கள் முன்னெடுத்ததற்கு காரணம் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும், செய்து பார்த்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த குழுவில் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், நாடக குழுவை சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இந்த 7 நாள் கருத்தரங்கம் அமைந்திருக்கும் என்பதே எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை ஒருவர் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது கடமையும் கூட. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் வகுப்பெடுக்கும் பொழுது இந்த முறைகளை எல்லாம் பயன்படுத்தி நிறைய கிரியேட்டிவ் என்பார்களையா, கற்பனை கலந்து நிறைய உருவங்களை நீங்கள் செய்து பார்க்கலாம். நேற்றைய நிகழ்வில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த நிகழ்வின் பதிவு சரியாக பதிவாகவில்லை. அதன் காரணமாக அந்த பதிவை நேற்று நாங்கள் பதிவு செய்யவில்லை. இந்த கருத்தரங்கின் 7வது நாளாகிய, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள் நிகழ்ச்சியும் அதனோடு 4வது நாள் நிகழ்ச்சியும் சேர்ந்து 2 நிகழ்ச்சிகளாக பதிவு செய்யப்படும். அதில் இருக்கக்கூடிய 7வது நாள் பின்னூட்ட படிவத்தையும் 4வது நாள் பின்னூட்ட படிவத்தையும் நீங்கள் எடுத்து அதை நிரப்பி எங்களுக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை அமைதி காத்து, பொறுமை காத்து, அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து, உங்களது மைக், வீடியோ எல்லாவற்றையும் ஆஃப் செய்து பொறுமையாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை இதேபோல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.